ஹாய் பேடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே போயிட்டு சொன்னது பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பர்ச்சேஸ்க்காக சரணா போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறன்றது தான் இந்த விளாகில் வரும் உங்களுக்கு. ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். பாய். யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அண்ணி ஃப்ரெண்ட்ஸில் போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் சித்தி, எங்கள் அக்கா, 2 பாப்பாஸ் போகிறாங்க முன்னாடி. நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். சரி, போயிட்டு என்ன பண்ணுறன்றதை அப்படி ஒன்றா பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே போயிட்டு ஆட்டோக்கு மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோ எல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டு தான் இருந்தோம். அப்போ பார்த்தா பாப்பா வந்து எங்கள் சித்தியை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. பாப்பா என் தனிஷ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. பாப்பா விளையாடிட்டு இருந்தான். அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஆட்டோ வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சண்டேனால எல்லாம் எங்கேயும் போகிறாங்க போல். ஸோ ஃபுல்லாக தான் வந்தது. எப்படியோ வந்து ஆட்டோவை பேசி ஏறிட்டோம். ஆட்டோவில் ஒரே ஃபன் பண்ணிவிட்டு போனோம். அந்த ஆட்டோவில் இடமே இல்லைப்பா. நாங்கள் 4 பேர் எப்படியோ அமைதி உட்காந்துட்டு ஜாலியாக எங்கள் அண்ணி வந்து எங்கள் சித்தியை கலாச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே போய் சரவணா ஸ்டோரில் சேர்ந்தாச்சு. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போயிட்டு அப்படியே சாரீ செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. சரி, மம்மிக்கு ஃபஸ்ட்டு சாரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரே ரஷ்ஷு வேறு, சண்டேனால செம்ம ரஷ்ஷு. நாங்கள் சரி பாப்பாங்களெல்லாம் வேறு தூக்கிட்டு போய்ட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்படியே போயிட்டு சாரீ செக்ஷனில் சாரீ எடுத்துட்டோம். சாரீ எடுத்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தேவையான சாரி வந்து கிடைக்கவே இல்லை. சுற்றி எப்படியோ பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று கிடச்சிது. எனக்கு வந்து ஆக்சுவலாக செலக்ட் பண்ண தெரியாது. ஸோ அதால் தான் நான் எங்கள் அண்ணியை, எங்கள் அக்காவை எல்லோரையுமே கூட்டிகிட்டு போனேன். அப்படியே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் சுடிதார் செக்ஷன் வந்தாச்சு. அங்கே வந்து ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து யூரின் போயிட்டான். ஸோ தூக்கிட்டு ஓட்டுறாங்க. என்ன பண்ணுறது, பேம்பர்ஸ் போட பாப்பா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. சரி, கொஞ்சம் போட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு இதுவாகணும் பாப்பாங்களுக்கு. அதால் போடாத தூக்கிட்டு வந்துட்டாங்க போல். அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா பாப்பாவை நான் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். வந்து விளையாடிட்டு இருந்தா, ஷால் போட்டு எடுத்து விளையாடிட்டு இருந்தா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாரீ எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்ருக்கா. எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படியோ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கீழே அந்த கார்ட்டூன் ஹோம்ஒர்க்கில் அங்கே விளையாடிட்டு இருந்தா பாப்பா பாருங்கள். புளிக்கிட்ட போ. ஐயோ, ஃபோட்டோ ஸ்டில்லாம் கொடுக்குறாருப்பா. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பக்கத்து தெருவில் வந்து ஸ்லிப்பர் கடை இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம எங்கள் அக்கா ஸ்லிப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு. அதால் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்து என்னுடைய பொண்ணை வச்சுட்டு கிஸ் கூட சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவள் கொடுக்கும்போது நான் கேமராவை கொஞ்சம் ஆட்டிட்டு கீழே வச்சுட்டேன். ஸோ அப்புறமா திரும்பிலாம் கொடுத்துட்டா. அப்புறமா நான் என்ன சொன்னேன், என் ஃபேஸே சரியாக தெரியலம்மா, நீ இப்படி கொடுமா ப்ளீஸ்மா அப்படின்னேன். அப்புறமா எப்படியோ கொடுத்துட்டாங்க அந்த அம்மா நம்மளுக்கு. பாருங்களேன், கொடுப்பா அழகாக. அவங்க மம்மி கொடுத்த உடனே அவர் நம்மளுக்கு அப்படியே பாஸ் பண்ணுவார் கிஸ்ஸு. ஸோ ஓகே, வாங்கியாச்சு பாப்பா கிட்ட. அப்பா வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. செம டயர்டு. வீட்டுக்கு போய் எப்படா சேருவோன்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. தெரியும், பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்து டயர்டு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு.